குழந்தை எந்த மாசத்துல எப்படி உட்காருவாங்க, அந்த சிட்டிங் மைல்ஸ்டோன் டெவலப் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளுடைய சப்போர்ட் என்ன, நம்ம குழந்தைங்க உட்கார ரெடி அப்படிங்கறத பேரண்ட்ஸா நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுல ஒருவேளை டிலே இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் வி பி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக், சென்னையில இருந்து. இந்த உட்கார டெவலப்மெண்ட்ங்கிறது பேபிக்குள்ளாரியே நடந்துகிட்டு இருக்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். அது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரென்த், மசில் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா நெக் மசில்ஸும் பேக் மசில்ஸ், கோர், இந்த மூணும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் குழந்தையால உட்கார முடியும். ஸோ இதை நாம் எப்படி சப்போர்ட் கொடுக்கலாங்கிறத பத்தி தான் ஃபுல்லா பேச போறோம். அதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்னு வந்தாலே ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு குழந்தையும் மற்றவங்களுடைய அதே ஏஜ்ல இருக்கிற குழந்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. இதுதான் நிறைய பேரண்ட்ஸ், ஆக்சுவலி பேரண்ட்ஸை விட ரிலேட்டிவ்ஸ், அவங்க வீட்டு குழந்தை 8 மாசத்தை இது பண்ணிருச்சு, உங்க குழந்தை இன்னும் பண்ணாம இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ளார டவுட்டை ரைஸ் பண்ண வைப்பாங்க. நாமளும் அதை கண்டு பயப்படுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குழந்தையும் யூனிக், ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தவங்க. ஸோ எல்லாருக்குமே டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் 4 to 6 months, 6 to 8 months. So 6th monthல ஒரு குழந்தை பண்ணலாம், 8th monthல இன்னொரு குழந்தை பண்ணலாம். So never compare our children with another children. அது நமக்கு டிப்ரெஷனும், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் கொடுக்கும். ஸோ எப்பயுமே குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க இன்னொரு குழந்தையோட. போன மந்த் நம்ம குழந்தை என்ன டெவலப்மெண்ட் இருந்தது, இந்த மந்த் எப்படி இருக்கு, இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணணும். பிளஸ் உங்க வேக்சினுக்கு அப்பப்ப டாக்டர்கிட்ட போகும்போது இந்த டெவலப்மெண்ட் பத்தியும் டவுட்ஸ் கேட்டுக்கணும். ஸோ அதுதான் தெளிவான அணுகுமுறை. சரி, இப்போ உட்கார மைல்ஸ்டோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமா பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது. டம்மி டைம் குழந்தைக்கு கொடுக்கணும். எவ்வளவு டம்மி டைம் நம்ம அடிக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா மைல்ஸ்டோன்ஸும் டெவலப் ஆகும். ஏன்னா டம்மி டைம் வந்து இருக்கலே பெஸ்ட் பொசிஷன். யோசிச்சு பாருங்களேன், முதுகெலும்பு இருக்கிற எல்லா மிருகங்களும் முதுகு மேல்புறமா தான் இருப்பாங்க, இல்லாட்டி சைட்வர்ட்ஸ் இருப்பாங்க. யாருமே வயிறு தெரிய தூங்க மாட்டாங்க, வயிறு தெரிய நிறைய நேரங்கள்ல இருக்க மாட்டாங்க, ஹியூமன் பீயிங்ஸை தவிர. நாம டம்மி டைம் ஏதோ புதுசா பண்ற மாதிரி, படிச்சுட்டு பண்ற மாதிரி நினைக்கிறோம். ஆக்சுவலி கடவுளுடைய படைப்பே டம்மி டைம்ல இருக்கிற மாதிரி தான், முதுகு மேல்புறமா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. ஸோ டம்மி டைம் போடுறத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு மாசத்துல இருந்தே குழந்தைய டம்மி டைம்ல போடலாம். டம்மி டைம்னா ஒண்ணுமே இல்ல, குழந்தைய குப்புற படுக்க வைக்கிறதா, முதுகெலும்பு மேல பார்த்த மாதிரி, வயிறு தரையில படுக்கிற மாதிரி இப்படி படுக்க வைக்குது. ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், நீங்க ஒரு நாளைக்கு 3-4 தடவை டம்மி டைம் ட்ரை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் எடுத்துக்கலாம் பேபியை. ஸோ அதே போக 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 ஒவ்வொரு டம்மி டைமும் குறைஞ்சது 15-20 நிமிஷமாவது போட்டு ஒரு நாளைக்கு 3 தடவையா வச்சீங்கன்னா நெக் மசில்ஸ், பேக் மசில்ஸ், கோர் இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதெல்லாம் வலுப்பெற்றாதான் மோட்டார் டெவலப்மெண்ட்ங்கிறது குழந்தைக்கு நல்லா நடக்கும். டம்மி டைம் போடுறது பேரண்ட்ஸ் ஆகிய உங்க கடமை. மட்டும் இல்லாம குழந்தை உட்கார்றதுக்கு ரெடி ஆகும்போது ஹை லெவல் சர்ஃபேசஸ்ல வைக்காம குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு தரையில ஒரு பாயோ இல்ல ஒரு நல்ல மேட்டோ போட்டு அதுல உட்கார விடுங்க. பெட்லயோ உயர்ந்த டேபிள்களிலோ வச்சிருக்கும் போது சம்டைம்ஸ் அவங்க வாபுல் ஆகி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் பேரண்ட்ஸ் நீங்க பாத்துக்கணும். சரி, இந்த குழந்தையுடைய உட்கார்ற மைல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, சிட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்னும் ஈஸி ப்ராசஸ் கிடையாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கோஆர்டினேட்டட் ப்ராசஸ். என்னென்னமோ சொல்றேன் அப்படின்னு பாக்காதீங்க. ஆமா, இயற்கை அவ்வளோ ஸ்மூத்தா, சுமூகமா, கோஆர்டினேட்டடா அந்த உட்கார ஸ்டெப்பை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 0 to 2 months ஆக்சுவலி சிட்டிங் வித் சப்போர்ட்டுக்கு பெருசா எந்தவித டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்காது. நீங்க பேரண்ட்ஸ் வந்து டம்மி டைம் அப்பப்போ போட்டுட்டு இருக்கலாம். அதே 3 to 5 monthsல நீங்க குழந்தைய அப்பப்ப உங்க மடியில உட்கார வச்சுக்கலாம். குழந்தையுடைய முதுகுக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்து உட்கார வச்சுக்கணும். குழந்தையுடைய பேக் போன் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்காது, பேக் போன் அண்ட் மசில்ஸ். ஸோ அதனால அவங்க முதுகு உங்க மேல சாஞ்சாப்புல நீங்க பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரீஃப் பீரியட் நீங்க உட்கார வைக்கிறதுனால ஸ்பைனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நீங்க பிடிக்கும் பொழுது குழந்தையால இப்போ சில நிமிடங்களுக்கு தன்னுடைய தலையை தாங்கி நிக்க முடியும். அது அவங்களுக்கு ஹெட் கண்ட்ரோலை கொடுக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த சப்போர்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் 4 to 6 மாசத்துல. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாசம். ஏன்னா குழந்தைய நாம கீழே உட்காந்துட்டு குழந்தையும் நம்ம மடியிலையோ இல்ல நம்ம மேல சாஞ்சாப்புல உட்கார வைக்கலாம், இல்லாட்டி பில்லோஸ் இல்லாட்டி ஏதாவது பேக்குக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி உட்கார வைக்கலாம். அப்படி உட்கார வைக்கும் பொழுது குழந்தை என்ன பண்ணும் தெரியுங்களா, தன்னுடைய கைகளை முன்னோக்கி தாவி ஒரு கிராவிட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தன் கைகளையே முட்டு கொடுத்து உட்கார ட்ரை பண்ணுவாங்க. அந்நேரம் பாத்தீங்கன்னா முதுகு கொஞ்சம் வளைந்தும் கைகள் கொஞ்சம் தாங்கி ஒரு ட்ரையாங்கிள் ஆட்டம் இருப்பாங்க பேபிஸ். இதை வந்து நாங்க ட்ரைபாட் பொசிஷன் ஆஃப் பேபிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கேமரா ஸ்டெடியா நிக்கிறதுக்கு எப்படி ட்ரைபாட் 3 கால் நிக்கிற மாதிரி தன்னுடைய முதுகையும் வளைச்சு தன்னுடைய 2 கைகளையும் முன்னாடி கொடுத்து குழந்தை சப்போர்ட்டோட உட்கார்றது. இத ப்ராப்ட் அப் பொசிஷன் கூட சொல்லலாம்.
இதே 6 மாசம் நெருங்க நெருங்க என்ன ஆகும், தன்னுடைய 2 கைகள்ல ஒரு கையை சப்போர்ட் எடுத்துட்டு ஏதாவது பக்கத்துல இருக்கிற பொம்மையை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். பக்கத்துல ஏதாவது நீங்க அட்ராக்டிவ் பொம்மை இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெட் கலர்ல ஏதாவது ஒரு அட்ராக்டிவா ஏதாவது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நோக்கி தன்னுடைய ஒரு கையால சப்போர்ட் கொடுத்து இன்னொரு கையை தூக்குறதுக்கு நினைக்கும். இது ஒரு 5-6 மாசத்துல நடக்க ஆரம்பிக்கும். அதே 6 to 7 monthsல என்ன ஆகும்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் பேக்கு, ஆனா அப்பயும் கை கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு தேவைப்படும் அதுக்கு. ஸோ நம்மளை பிடிச்சிக்குவாங்க, இல்லாட்டி அவங்க உட்காரும் போது பக்கத்துல ஏதாவது பேலன்ஸ்க்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு உட்கார ஆரம்பிப்பாங்க. அதே 7 to 9 monthsல குழந்தை இண்டிபெண்டா உட்காருவாங்க. இப்ப குழந்தையால நல்ல ஸ்ட்ரெயிட் பேக்கோட உட்கார முடியும். தன்னுடைய 2 கைகளையும் ஃப்ரீயா வச்சுட்டு ஏதாவது பொம்மையோட விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம நாம ஏதாவது பொம்மையை தூக்கி போடுற மாதிரி இருந்தா அதை ரீச் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் குழந்தை நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு தன்னுடைய உலகத்தையே வேறு கண்ணோட்டத்துல பார்க்கும். இது வரைக்கும் படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்த குழந்தை நம்மளுடைய சப்போர்ட்ல பார்த்துட்டு இருக்க குழந்தை புதிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச மாதிரி உலகத்தையே சுற்றி பார்க்கும். இது அதுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட். குழந்தைய கைகளை தட்ட சொன்னோம்னா 2 கைகளாலையும் தட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இண்டிபெண்டா சப்போர்ட் இல்லாம உட்கார்ற ஸ்டேஜ்ல. அதே 9 to 11 months என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா குழந்தையால படுத்துட்டு எந்திரிச்சு உட்காந்துக்க முடியும், உட்காந்து அதே சமயம் போய் படுக்கிறதுக்கு போக முடியும். ஒரு மினி அடல்ட்டா தன்னைத்தானே நினைச்சுக்கிற பருவம் தான் அந்த 9 to 11 monthsல குழந்தையை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த மாதிரி தானாவே படுத்து தானாவே உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து அவங்க நிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன், டெவலப்மெண்ட் கொஞ்சம் மாசங்கள் முன்ன பின்னதான் இருக்கும். இதை கண்டு பெருசா பயப்படாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. கிராஸா ஏதாவது ஒரு டிலே இருந்தா மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். மிக மிக முக்கியமான ஒண்ணு, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வாக்கர்ல குழந்தைங்களை போடுவோம். ஸோ அது போடவே கூடாது. டாக்டர் சப்போர்ட்டோட தானே உட்காரான், அதனால நான் வாக்கர்ல வச்சிருக்கேன், அது அவனை டெவலப்மெண்ட் இன்னும் ஃபாஸ்டா பண்ணும், சீக்கிரம் நிப்பாங்க நடப்பாங்க என் நெய்பர் சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. ஆக்சுவலி வாக்கர்ல போட்டா மோட்டார் டெவலப்மெண்ட்டே டிலே ஆகும். நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல உங்ககிட்ட பேசுறேன். இப்ப டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாசத்துல உங்க குழந்தைக்கு ஹெட் கண்ட்ரோல் நடக்கல, 6 மாசம் ஆகியும் குழந்தை சப்போர்ட்டோட உட்கார மாட்டேங்குது, 9 மாசம் ஆகியும் சப்போர்ட் இல்லாம குழந்தையால உட்கார முடியல. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மத்த டெவலப்மெண்ட்லாம் இருந்தா கவலைப்படாதீங்க. சோ இந்த 3 பாயிண்ட் இருந்தா கட்டாயம் டாக்டர் பார்க்கணும்.